வணக்கம். நான் பதிவிடுகிற தகவல் எல்லாமே எம்ஜிஆர் ஐயா பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிற புத்தகத்துலேருந்தும் சில பேர் சொல்கிற தகவல்லேருந்தும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு நிகழ்வு. ஒரு நாள் சிம்லாவில் நடக்கிற அன்பே வா படப்பிடிப்புக்காக அவர் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்காக தோட்டத்திலேருந்து காரில் கிளம்பிகிட்ருக்காரு. கார் கிண்டியை தாண்டும் போது ரிப்பேர் ஆகிடுது. அதை சரி பண்ணுறதுக்காக டிரைவர் இன்னும் முன்னாடி பின்னாடி காரில் போகிற எல்லாருமே வேலை பார்த்துட்ருக்காங்க. அவர் டென்ஷனே ஆகலை, ஆனால் டிரைவர் தான் ரொம்ப பதட்டமாக இருந்தார். 10 பேர் இந்த வண்டியை சரி பண்ணுறதுக்காக வேலை பார்த்துட்ருக்காங்க. இதில் குறிப்பிட்டு ஒரே ஒரு ஆள் மட்டும் சுழல் வேகத்தில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கார். இதை கவனிச்சிட்டே இருக்கார் எம்ஜிஆர் ஐயா. கொஞ்ச நேரத்தில் வண்டி ரெடி ஆயிடுது. அப்புறம் கிளம்பும் முன்னாடி அவர் அந்த ஒரு ஆள் வேகமாக வேலை பார்த்தாரு, அவரை மட்டும் தனியாக கூப்பிட்டு உன் பேர் என்னன்னு கேட்குறாரு. அவர் ஆலந்தூர் கோ மோகன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இந்த பணத்தை 10 பேரும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி காசு கொடுத்துட்டு நான் ஷூட்டிங்காக சிம்லா போகிறேன், மறுபடியும் சென்னை வந்தோடனே என்னை தோட்டத்தில் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்கிறாரு மோகன். அப்புறம் இவர் சிம்லா கிளம்பி போயிடுறாரு. சிம்லாவில் படப்பிடிப்பு நடந்துகிட்ருக்கு. சண்டை காட்சிக்காக பம்பாயிலேருந்து 120 கிலோ எடையுள்ள கிட்டிங் புல் அப்படிங்கிற ஒரு ஆஜானுபாகுவான தோற்றமுடைய ஒரு இந்தி நடிகர் வரவழைக்கப்பட்டிருக்காரு. கதைப்படி சண்டை காட்சியில் கிட்டிங் புல்ல எம்ஜிஆர் ஐயா அலேக்கா தூக்கி வீசணும். அதனால் இந்த காட்சி கொஞ்சம் கஷ்டமானதுன்னு சொல்லி எம்ஜிஆர்கிட்ட சொல்லி டூப்போட சம்மதிக்க வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு அந்த டைரக்டர் ஏசி திருலோக சுந்தர் சார். ஆனால் யூனிட் முழுவதும் இவரை எப்படி எம்ஜிஆர் ஐயா சமாளிப்பார், இவர் எவ்வளோ ஆஜானுபாகுவாக இருக்கார் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. இதில் ஒரு குறிப்பாக ஒரு ஆள் எம்ஜிஆர் ஐயாவுக்கு அவரை பிடிக்காத ஒருத்தர் அவர் காதுபடவே நம்ம ஊர் நம்பியாரை வேணால் தூக்கி பந்தாடலாம், ஆனால் இந்த கிட்டிங் புல்கிட்டலாம் நம்ம வாத்தியாரோட ஜம்பாலாம் பழிக்காது அப்படின்னு கிண்டலாக சொல்லியிருக்காரு. இதை காத்து வாக்கில் கேட்டாலும் அவர்கிட்ட சொன்னவர் மேலே எம்ஜிஆர் ஐயா கொஞ்சம் கூட கோவமே படாமல் கிட்டிங் புல்லை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது மட்டும் யோசிச்சுட்டே இருக்கார். தினமும் எக்ஸசைஸ் பண்ணுற பழக்கம் இருக்க எம்ஜிஆர் ஐயா அன்னையிலேருந்து 1 மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு வெயிட் லிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார். 50 கிலோலேருந்து ஆரம்பித்து 60, 70, 80 அப்படின்னு 120 கிலோ தூக்குற அளவுக்கு தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக தயார்படுத்தி 6 நாட்களாக ரகசியமாக பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கார். அன்றைக்கி சண்டை காட்சி டைரக்டர் திருலோக சுந்தர் சார் எம்ஜிஆர் ஐயாட்ட ஏன் சார் தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிறீங்க, வேண்டாம் ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவர் இல்லை ஒரு முயற்சி தான் பண்ணி பார்ப்போம், முடியலைன்னா விட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறார். சரின்னு சொல்லி காட்சிக்கு தயாராகிறாங்க. கேமரா ஸ்டார்ட் ஆகுது. கிட்டிங் புல்லை எம்ஜிஆர் ஐயா ஒரே டேக்கில் அப்படியே தன் தலைக்கு மேலே அனாயசமாக தூக்கி 3 சுற்றி வீசி எறிகிறாரு. யூனிட்டே அப்படியே மிரண்டு போய் மூக்கில் விரல வச்சு பார்த்துட்ருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவர் உண்மை இல்லாமல் உழைப்பு இல்லாமல் ஒரு நாளும் தனக்கு வர்ற புகழை அனுமதிப்பதே இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. அப்புறம் படப்பிடிப்பை முடிச்சுட்டு அவர் சென்னைக்கு வந்துடுறாரு. ஏற்கனவே முதல்ல ஒருத்தர் அவரை வர சொல்லியிருந்தார்ல, ஆலந்தூர் மோகன், அவர் தோட்டத்துக்கு இவரை பார்க்குறாரு. அவரை யார் என்னன்னு இவர் ஏற்கனவே விசாரித்து வச்சுக்கிறாரு. அவர் கொஞ்சம் கஷ்டப்படுற ஆள் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அவருக்கு காசு கொடுத்து 30 சைக்கிள் வாங்கிக்கோ, வாடகைக்கு விட்டு பிழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. மோகன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரோட கடை பேரில் இவர் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவர் எல்லா சைக்கிள்லேயுமே எம்ஜிஆர்னு பேர் எழுதி வச்சு நடத்திட்டு இருக்காரு. அது தெரிய வருது எம்ஜிஆருக்கு. அதே மாதிரி பேர் என்னோடதெல்லாம் அதில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அப்படி இல்லைன்னா எனக்கு நீங்கள் கொடுத்த இதுவே வேணாம் சார், எனக்கு சைக்கிளே வேணாம், 30 சைக்கிளும் வேணாம் அப்படின்னு சொல்லவும் சரின்னு சம்மதிச்சிடுறாரு.